Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியாச்சு. மேப் ஒர்க் மட்டும் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. 2024 நடந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கோட கலெக்ஷன்ஸ் தான் இது. அதே மாதிரி 2023யோட மேப் ஒர்க் கலெக்ஷனை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் மேப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு அட்டன் பண்ண போகிற மேப் ஒர்க்குக்கு. சரிங்களா? பிஃபோர் தட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த மாதிரி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் அலோன் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் டைம் லைன் கம்பல்சரி நீங்கள் படிச்சிருங்க. டைம் லைன் ஒரு 5 மார்க் நமக்கு தருவாக இருந்தோன்னா அதுக்கடுத்து மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் த வேர்ல்டு மேப்: இங்கிலாந்து, இட்டாலி, மாஸ்கோ, ஹவாய் ஐலாண்ட், ஜப்பான். 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் ஹிமாலயா, கல்ஃப் ஆஃப் மன்னார், மகாநதி, சுந்தர்பன்ஸ், டெசர்ட் சாயில், எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ஏரியாஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன், சென்னை டு டெல்லி ரூட் ஆஃப் ஏர்வே. ஆர் Andaman Nicobar Island, K to Godwin Hastings, Narmada, Southwest Monsoon Wind, the regions of tea cultivation, Neyveli, Jamshedpur, any one international airport. இது ஒரு district. And then second district பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஜெர்மனி, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், கிரீஸ், ஜப்பான். இதுக்கு அடுத்து ஒரு டைம் லைன் இருக்கும். இந்த 2 கொஷின் பேப்பரில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது 8 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட்லைனில் ஆரவல்லி ரேஞ்ச், டெக்கன் பிளாட்யூ, பிரம்மபுத்ரா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், Paradip, Panna Biosphere Reserve, North East Monsoon Location, Black Soil Place, any one. Or choiceல அயன் ரீஜியன் எனி ஒன். இந்த மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸை பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே, மினரல் ஓர் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அயன் ரீஜியன் எனி ஒன், கோல் ரீஜியன் எனி ஒன், காட்டன் இண்டஸ்ட்ரி ரீஜியன், எலக்ட்ரானிக் கேபிட்டல், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், மைக்கா, மும்பை டு கொல்கத்தா ஏர் ரூட்ஸ், மேஜர் போர்ட் எனி ஒன். தென் ஒன் மோர் கொஸ்டின், அதாவது கொஷின் பேப்பர் 5 மார்க்ஸில் டைம் லைனில் 1920 1950. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் லைன் படிக்கும் போது நமக்கு ஈஸியாக ஒரு 5 மார்க் இது கம்பல்சரி கொஷின் அப்படின்னா டைம் லைன் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு 5 மார்க் நமக்கு வந்துடும். இந்த மேப்பு ஓகேங்களா, 5 மார்க்கில் கேட்கக்கூடிய மார்க் அந்த 5 பிளேசஸ் இருக்கு இல்லையா, மேப் ஒர்க்கு படிச்சிட்டோன்னா 10 மார்க் இதிலே வந்துடும். அடுத்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ், இதை நம்ம தரோவாக இருந்தோன்னா ப்ளஸ் ஒரு 15 மார்க்ஸ் நமக்கு இந்த மாதிரி நம்ம கையிலே கொஷின் பேப்பர் நம்ம கையில் இருக்குன்ற மாதிரி இந்த 3 நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். வேர்ல்டு மேப்பில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஹவாய், டென்மார்க், நாகசாகி. 8 மார்க்ஸில் இந்தியா மேப்பில் கே டு காட்வின் ஆஸ்டின், பார்க் ஸ்ட்ரெயிட், சாம்பார் சால்ட் லேக், நர்மதா, ஹீராகுட் டேம், டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், ஜூட் க்ரோயிங் ஏரியா, அடுத்து சென்னை டு டெல்லி ட்ரெயின் ரூட். ஆர் பாராதீப், கல்ஃப் ஆஃப் மன்னார், சுந்தர்பன்ஸ், ஹை ரெயின்ஃபால் ரீஜியன், தொட்டபெட்டா, ஏரியாஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன், கங்கா ரிவர், அண்ட் தென் இந்தியன் டெசர்ட். ஒன் மோர் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 5 மார்க், அதாவது 5 மார்க்கில் 5 இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் பிட்வீன் 1910 to 1930. வேர்ல்டு மேப்பில் ஜெர்மனி, சான் ஃப்ரான்சிஸ்கோ, இட்டாலி, ஜப்பான், டர்க்கி. 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் மவுண்ட் K2, காட்வின் ஆஸ்டின், மலபார் கோஸ்ட், தார் டெசர்ட், டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், ஈஸ்டர்ன் காட்ஸ், ரிவர் கங்கா, அயன் ஓர் ப்ரொடக்ஷன் சென்டர் எனி ஒன், state of highest literacy in India. Or Mount Everest, Deccan Plateau, Kolkata, River Kaveri, jute yielding area, Gulf of Kutch, Panna Biosphere, கோல் மைனிங் சென்டர் எனி ஒன். ஸோ இதில் ரிப்பீட்டடாக இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்ட் K2 வருது, அதே மாதிரி தார் டெசர்ட் ரிப்பீட்டடாக வருது, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒன்று பார்த்துக்கோங்க, ரிவர் கங்கா, காவேரி, மகாநதி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மினரல் ஓரில் ஏதாச்சும் எல்லாத்துலேயும் ஒரு பிளேஸ் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கோங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் இதோடது பார்த்துக்கோங்க.
இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் 5 மார்க்கில் டைம்லைன் 1930 to 1950 வேர்ல்டு மேப் பிரிட்டன், டர்க்கி, டோக்கியோ, மொராக்கோ, இட்டாலி. அதே 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட்லைன் மேப்பில் மவுண்ட் எவரெஸ்ட், கல்ஃப் ஆஃப் காம்பேட், அடுத்தது தார் டெசர்ட், direction of northeast monsoon wind, tea growing region anyone, coal producing region anyone, Cochin Malabar coast, or Mount K2 Godwin Austen. அடுத்து black soil region, next Mumbai high highway இது, அடுத்து Park Strait, Gulf of Kutch, Neyveli, Coromandel coast, rail route from Chennai to Calcutta. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் டைம்லைன் பிட்வீன் 1910 to 1940 வேர்ல்ட் மேப்பில் மாஸ்கோ, ஜெர்மனி, கிரீஸ், டர்க்கி, பிரிட்டன் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தேர்ட் வந்து பிரிட்டன். எயிட் மார்க்ஸ் இந்தியா அவுட்லைனில் ஆரவல்லி, மகாநதி, அலுவியல் சாயில், மவுண்டெயின் ஃபாரஸ்ட், கொச்சின், iron ore production center, cotton cultivation area, any one international airport, or western ghats. பார்த்தோம்ல நம்ம முன்னவே ஈஸ்டர்ன் காட்ஸ் கேட்டிருக்காங்க, இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ். சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ், டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், ஹிராக்குட் டேம், மச்சிலிப்பட்டினம், any one iron and steel industry, densely populated state in India. One more district 5 மார்க்ல டைம்லைனில் 1910 and 1940 வேர்ல்ட் மேப்பில் ஜெர்மனி, தென் இட்டாலி, ஜப்பான், சான் ஃப்ரான்சிஸ்கோ, அண்ட் தென் சைனா. 8 மார்க்ஸில் இந்தியா மேப்பில் தார் டெசர்ட், டெக்கன் பிளாட்டியூ, மவுண்டெயின் ஃபாரஸ்ட், டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், ஏரியாஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன், அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட், மேஜர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எனி ஒன், தென் ரான் ஆஃப் கட்ச், ஆர் K2 Godwin Austen, மால்வா பிளாட்டியூ, வெஸ்டர்ன் காட்ஸ், பார்க் ஸ்ட்ரெயிட், alluvial soil, Kaveri river, any one iron ore production centers, and then Paradip. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு. 5 மார்க்ஸ் அதாவது இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் 5 இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் 1920 to 1940 வேர்ல்ட் மேப் கிரீஸ், டர்க்கி, ஹிரோஷிமா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ. 8 மார்க்ஸில் இந்தியா மேப்பில் கல்ஃப் ஆஃப் மன்னார், காட்வின் ஆஸ்டின், and then Andaman Nicobar Islands, area of cultivation of paddy, Shivalik Range, Deccan Plateau, River Kaveri, Chennai to Delhi railway route, or Chota Nagpur, desert soil, Karakoram Range, Hirakud Dam, mountain forest, Pamirnat, area of heavy rainfall, area of cultivation of cotton. Then 5 marks பார்த்தீங்கன்னா timeline 1910 and 1930 வேர்ல்ட் மேப்பில் 5 மார்க்ஸில் கிரீஸ், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சான் ஃப்ரான்சிஸ்கோ, மொராக்கோ. 8 மார்க்ஸில் இந்தியா அவுட்லைன் மேப்பில் டெக்கன் பிளாட்டியூ, காரகோரம் ரேஞ்ச், மவுண்டெயின் ஃபாரஸ்ட், அலுவியல் சாயில், ஹிராக்குட் டேம், ரிவர் காவேரி, நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், மும்பை, ஆர் மால்வா பிளாட்டியூ, ஷிவாலிக் ரேஞ்ச், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், டெசர்ட் சாயில், மேட்டூர் டேம், ரிவர் கங்கா, அண்ட் தென் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், சென்னை. One more district 5 மார்க்கில் டைம்லைன் 1920 to 1950 வேர்ல்ட் மேப்பில் ஜப்பான், மாஸ்கோ, ஹவாய் ஐலாண்ட், இட்டாலி, அண்ட் தென் டர்க்கி. 8 மார்க்ஸில் இந்தியா மேப் அவுட்லைனில் வெஸ்டர்ன் காட்ஸ், ரிவர் கங்கா, டெக்கன் பிளாட்டியூ, தார் டெசர்ட், டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், டீ க்ரோயிங் ஏரியா, டுட்டிகோரின், அண்ட் தென் எவரெஸ்ட், ஆர் பிளாக் சாயில், கல்ஃப் ஆஃப் மன்னார், மேட்டூர் டேம், அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ், காவேரி டெல்டா, iron ore production center எனி ஒன், பார்க் ஸ்ட்ரெயிட், ஸ்டேட் ஆஃப் ஹையஸ்ட் லிட்ரஸி இன் இந்தியா. சரிங்களா? ஸோ மேப் ஒர்க் எடுத்துக்கோங்க. இந்தியா மேப் ஒன்று, வேர்ல்டு மேப் ஒன்று, இதில் இருக்க பிளேசஸ் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் எழுதி மார்க் பண்ணி பாருங்கள். இதோடு சேர்ந்து நான் 2023 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய மேப் ஒர்க்கும் அது ஒரு 10 to 15 டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, டெஸ்ட் எழுதி பார்த்தோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மேப் ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சுட்டு இது எல்லாமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? அண்ட் தென் 2023 இது எழுதுனா அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். கண்டிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் 5 மார்க் மேப்பில் ஒரு 5 மார்க்கு ப்ளஸ் 8 மார்க். சரிங்களா? இப்போது 8 அண்ட் தென் 5 ப்ளஸ் டைம் லைன் ஒரு 5, அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் ஒரு 5.
ஸோ 5, 10, 15 இருந்தாலே 23 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. ப்ளஸ் 1 மார்க்ஸ் வேறு, நம்ம 1 மார்க்ஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கனாலே நமக்கு மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி அபோவ், அதாவது 90 அபோவும் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாமே தருவாக இருங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த மேப் ஒர்க்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2023 தான் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.